சமரன் நியூஸ் வியூவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீராமன், பல் மருத்துவர், முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விஸ்டம் டூத் இப்போ ரொம்ப எல்லாருக்குமே அந்த காமனாக ப்ராப்ளம் இருக்குது, ஞானப்பல்னு சொல்கிறது. அந்த விஸ்டம் டூத் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன் அது மாதிரி இருக்குது, அப்படி இருந்தால் அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இந்த விஸ்டம் டூத் அப்படிங்கிறது என்னென்னா, 18 வயசுக்கு அப்புறமா தான் முளைக்கக்கூடிய ஒரு பல், அதாவது 3வது கடவாய்ப்பல். நம்ம சாதாரணமாக 3 கடவாப்பல் இருக்கும். அந்த 3 கடவாப்பல்ல எல்லாம் கவுண்ட் பண்ணுறப்ப தான் 32 பல் இருக்கும். அந்த 3வது கடவாப்பல்லுக்கு சொல்கிற விஸ்டம் டூத் 18 வயசுலேருந்து 21 வயசில் தான் முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த விஸ்டம் டூத் ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி இருந்தவங்க யாருக்குமே நீங்கள் கேட்கலாம், எங்கள் தாத்தாலாம் இருந்தாங்க, அவங்களாம் விஸ்டம் டூத்தில் ப்ராப்ளம் இருந்ததே இல்லை, எனக்கு மட்டும்தான் இப்போ எங்கள் அப்பா ஜென்ரேஷன் யாருக்குமே இருந்ததில்லை. ஆனால் இப்போ மெஜாரிட்டியாக எல்லாருக்குமே விஸ்டம் டூத்தில் ப்ராப்ளம் இருக்குது. ஏன் அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப காமனாக இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு நிறைய வேரியஸ் தியரிஸ் சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம தாடையோட அளவு, இப்போ ஒரு ரூமுக்குள்ளே 10 பேர் இருக்க முடியும் அப்படின்னா 11வது பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆள் திரும்பி நிற்கணும், இல்லைனா ஒரு ஆள் வெளியே தள்ளணும். அதுதான் நேச்சர். அந்த மாதிரி உங்கள் தாடையோட அளவில் 18 வயசுக்குள்ளேயே அந்த மற்ற பல்லெல்லாம் ஸ்பேஸ் அகாமடேட் பண்ணிடுச்சு அப்படின்னா, விஸ்டம் டூத் வரும்போது விஸ்டம் டூத் வெளியே வரதுக்கு இடம் இருக்கிறது இல்லை. அதனால ஒரு பல்லு முன்ன பின்ன நகர்றதாவோ, இல்லை அந்த விஸ்டம் டூத் வராமல் பாதியில் ஒரு மாதிரி குறுக்க படுத்துட்டு இருக்கிற மாதிரியோ இருக்கும். இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் கொஞ்சம் நமக்கு அக்செப்டபுளாகவும் இருக்கும். என்னென்னா, அது எவல்யூஷனரி தியரி மாதிரி. இப்போ நம்ம அந்த 13 வயசில் அந்த 2 கடவாப்பல் முளைச்சி முடிஞ்சிடும். 18 வயசில் தான் 3வது கடவாப்பல் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அந்த கடைசி கடவாப்பல்லுக்கு பின்னாடி இருக்கிற தாடை எலும்பு கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக இருந்துச்சு அப்படின்னா, இந்த பல்லு முளைச்சி வெளியே வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இப்போ அந்த பல்லு எப்போ அந்த போன் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னா, நல்லா சூ பண்ணும்போது அந்த போன் நல்லா ஈல்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல சாஃப்டாக இருக்கும். இப்போது அதிகமாக மென்று சாப்பிடாம முழுங்கி சாப்பிட்றதும் ஜூஸாக கரைச்சி குடிக்கிறதும் அந்த பல்லுக்கு நம்ம ஒர்க்கே கொடுக்காம, தாடிக்கும் ஒர்க்கு கொடுக்காம இருக்கிறதுனால ரொம்ப ஏர்லியராகவே அந்த இடம் சாலிடிஃபை, அதாவது திக்காகிறதுனால பல்லு வெளியே வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைஞ்சிடுது. சிம்பிளாக சொல்லணும்னா, மண்ணில் ஒரு செடி முளைக்கிறதுக்கும் ஒரு காங்கிரீட்டில் செடி முளைக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ மண்ணுன்னா ஈஸியாக முளைச்சி வெளியே வரும். ஒரு காங்கிரீட்டோ தாரோ மேலே இருந்ததுன்னா அது கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு வரும், முடியலன்னா அதோடு நின்றுடும். அதனால் மென்று சாப்பிட்றது, எந்த அளவுக்கு மென்று சாப்பிட்றது குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் அந்த குழந்தைங்கள்லேருந்தே அந்த பழக்கத்தை நம்ம டெவலப் பண்ணால் மட்டும்தான் 2 நல்ல விஷயம் நடக்கும். ஒன்று, மென்று சாப்பிட்றப்போ அதிகப்படியான சலைவா, தட் இஸ் நம்ம உமிழ்நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அப்போது அதுவே நமக்கு அந்த ஃப்ளஷ் பண்ணுறது, அந்த பல்ல சுற்றி இருக்கிற அழுக்குகளை சேராமல் தடுக்கிறது, அதில் இருக்கிற ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் சொத்தை வரதை தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸும் அதில் இருக்குது. ஸோ அதையும் மென்று சாப்பிட்றதையும் பண்ண வேண்டியது இருக்கும். அதோடு சேர்த்து இந்த போனுக்கும், ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி. ஸோ நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்றீங்க அப்படின்னா சொத்தை வர்றதையும் தடுக்க முடியும். சேம் டைம் விஸ்டம் டூத் மாட்டிக்குது அப்படிங்கிற பிரச்சனையும் அவாய்ட் பண்ணிக்கிறதும் பண்ண முடியும். பட் இப்போ எனக்கு மாட்டிக்கிட்டு இருக்கு, இப்போ நான் என்ன பண்ண வந்தது அப்படின்னா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஸ்டம் டூத்தே எப்பெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், எப்பெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்ன். என்னென்னா, இப்போ சாதாரணமாக ஃபங்க்ஷனல் பொசிஷன் அப்படிங்கிறது தான் பேஸ். அதாவது ஒரு பல்லு ஃபங்க்ஷனல் பொசிஷன்னா சூவிங் என்ன பல்ல கடிக்க முடியும் அப்படின்னு. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற பல்லு, தட் இஸ் 2வது கடவா பல் ஃபங்க்ஷனல் பொசிஷனில் தான் இருக்கும். இந்த விஸ்டம் டூத் ஃபங்க்ஷனல் பொசிஷன், அதாவது இப்படி இல்லாமல் எரப்டாகி நேராக மேல் பல்லோடு சேர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் பொசிஷனில் இருந்து பக்கத்து பல்லில் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை, ஃபங்க்ஷனல் பொசிஷனில் தான் இருக்குது, மேலே சதையெல்லாம் மூடலை, ஃபுல்லாக எரப்டாகி வந்துருச்சு அப்படின்னா அந்த பல்ல எடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. இதுவே ஃபங்க்ஷனல் பொசிஷனில் இல்லை, ஆனால் பக்கத்து பல்லையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை, உங்களுக்கு எந்த பெயின் சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னா அப்போவும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இது இப்போது இந்த விஸ்டம் டூத் ஃபங்க்ஷனிங் பொசிஷனில் இல்லை. அப்போது நான் ஃபங்க்ஷனிங் பொசிஷனில் இருக்கிற விஸ்டம் டூத் ஃபங்க்ஷனிங் பொசிஷனில் இருக்கிற ப்ரீவியஸ் டூத், அதாவது 2வது கடவா பல்லில் இப்படி கிராஸாக இருக்கிறப்போ அந்த இடையில இந்த வி ஷேப் கேப்பில் போய் ஃபுட்டு மாட்டிக்கிறப்போ இந்த பல்லில் மட்டும் சொத்தையாகாமல் ஃபங்க்ஷனிங் பல்லையும் சொத்தையாகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படின்றப்போ இந்த பல் எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். ஏன்னா இந்த பல்லு ஆல்ரெடி ஃபங்க்ஷனல் பொசிஷனில் இல்லை. ஸோ எடுத்தாலும் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் லாஸ் இருக்க போகிறது இல்லை. விச் மீன்ஸ் அந்த பல்லை ஏற்கனவே நீங்கள் சூ பண்ணலை, எடுத்தாலும் அந்த பல்லில் சூ பண்ண போகிறது இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற பல்லை சூ பண்ணிகிட்ருக்கீங்க. இதை நம்ம தள்ளி போட அந்த பல்லையும் பாதிக்குது அப்படின்னா
அப்போ இதை நம்ம வந்து எடுக்கிறது வந்து கட்டாயமாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் விஸ்டம் டூத் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, இது நான் சொன்ன மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக எரப்ட் ஆகி பொசிஷனில் இருக்குது, உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லைன்னா மோஸ்ட்லி தேவை இருக்காது. அதையும் தாண்டி என்ன கண்டிஷன் இருக்குங்கிறத உங்கள் டென்டிஸ்ட் நியர்பை போய் கேளுங்க. ஆனால் முன்னாடி இருக்கிற பல்ல பாதிக்கிறதுனாலையோ இல்லை சதை அந்த இடத்துல பாதி கவர் ஆகி அது வீங்கிறதுனாலையோ இல்லை சதை மூடி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கோ அப்படின்னா அப்போ கட்டாயமாக அந்த விஸ்டம் டூத்தை ரிமூவ் பண்ண வேண்டிய நிலைமை வரதான் செய்யும்.